வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரமானது உழைப்பிற்கு பேர் போன நட்சத்திரமாக இருக்கும்.
சதா சர்வ காலம் ஏதாவது ஒரு விஷயங்களை காரியங்களை அது செய்து கொண்டே தான் இருக்கும். அறிவாற்றல் மிக்கது, பேச்சு சாமர்த்தியமுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவாங்க. அது இவங்களுக்கு முழுமையாக தெரியுமா தெரியாதா, நல்லதா கெட்டதா, இப்படி இந்த இருமைத்தன்மைகள் இல்லாத நிலைகளில் சுச்சுவேஷன் பேஸில் எல்லாத்தையுமே கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுவாங்க. ரொம்பவுமே ஒரு சாமர்த்தியம் மற்றும் சாதுரியத்தனம் கொண்ட ஒரு நட்சத்திரமாகவே இருக்கும். ரொம்ப ஸ்பான்டேனியஸாக யோசித்து செயல்படக்கூடியது. அதனாலேயே இது அறிவில் சிறந்த ஒரு நட்சத்திரமாகவே இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஆயுள் நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு வாசனை மிக்கவங்களாகவே இருப்பாங்க. கற்றலின் ஆற்றல் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை தேடி போய் தெரிந்து கொண்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நட்சத்திரக்காரங்க நியூஸை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்திகளை அப்போதைக்கு தெரிந்து கொண்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதே போல் இந்த நட்சத்திரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடியது. ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயங்கள்லாம் இதுகிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக தான் எல்லா விஷயங்களுமே இது அணுகும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாற்றங்களை இது தேடி போகும். அப்போது அந்த நேரத்துக்கு இது சரி, அது தவறு, இது நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்காது. இறங்கி போகணும் அப்படின்னா இறங்கி போகவும் தெரியும், ஏறி அடிக்கணும் அப்படின்னாலும் ஏறி அடிக்கவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணவும் செய்யும். சுதாரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போவுமே சுதாரிப்பு தன்மையோடு தான் இருக்கும். எப்போவுமே எதிர்காலத்தை பற்றியே இது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கும். பின்னோக்கி பார்க்கறதுலாம் இதுக்கு பிடிக்காது, முன்னோக்கி செல்றது தான் இதுக்கு பிடிக்கும். ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படக்கூடியது. ரொம்ப ஆடம்பரமான ஆட்டம் பாட்டங்கிற மாதிரியான விஷயங்களும் இதுக்கு பிடிக்காது. இன்னுமே இல்லாத ஒரு ஒப்புசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையும் இதுக்கு பிடிக்காது. ஜென்யூனாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு இயல்பான வாழ்க்கையை தான் இது தேடி போகும். மெயினாக இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மீடியமான சுக வாழ்க்கையை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது செயல்பட்டுட்டு இருக்கும். எல்லார்கிட்டையுமே இயல்பாக பழகக்கூடிய ஒரு நட்சத்திரம். நட்பு விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டும். நட்பை உருவாக்குவது, நட்பு வட்டாரத்தை பெருக்குவது போன்ற விஷயங்கள் இது எப்போவுமே ஆர்வம் காட்டும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரம் தனிமையோ அல்லது தனித்து செயல்படக்கூடிய விஷயங்களை விரும்புவது கிடையாது. யாரோ ஒருத்தரையாவது கூட்டாளிகளாக வைத்து கொண்டு தான் இது செயல்படும். ஒரு கூட்டமைப்போடும் கட்டமைப்போடும் வாழணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைகளை தான் இது இருக்கும். அதனால் பெருசாக இந்த நட்சத்திரம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அவாய்ட் பண்ணாது. எல்லாருமே வேணும் அப்படின்னு அரவணைக்கத்தான் இது பார்க்கும். அதனாலேயே இது எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இது வேலை செய்யும். இந்த காசு பண விஷயங்களெல்லாம் எப்படி சாமர்த்தியமாக கையாளணும் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான நிலைகளில் இந்த நட்சத்திரம் வேலை செய்யும். பொருள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒரு கெட்டிக்காரத்தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். சுய ஜாதகம் இவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பொருளாதார விஷயங்களில் வளர்ச்சிகளை பார்க்க முடியும். உங்களாகவே நிறைய விஷயங்களை உருவாக்க செய்வாங்க. பணப்பரிவர்த்தனை போன்ற விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனுடைய நுணுக்கங்களில் ரொம்பவுமே சாமர்த்தியம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க போற்றக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அமைய செய்யும். ஜென்ரலாகவே இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேடல் மனப்பான்மை கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த காசு பண விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டம் இதுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது புறமுகமாக எல்லா விஷயங்களிலுமே இது நாட்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபாடுகளை அதிகம் மேற்கொள்ளும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவுமே கெட்டிக்காரத்தனம் மிக்க ஒரு நட்சத்திரம். முன்னாடியே சொன்ன மாதிரி உழைப்புக்கு பேர் போன நட்சத்திரம் தான். அதனால் ஜென்ரலாகவே தொழில், வேலை, உத்தியோகம்னு வரும்போது ரொம்பவுமே சாமர்த்தியமாக இது செயல்படும். நல்ல திட்டம் வகுத்து செயல்படக்கூடியது. ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையோடு எல்லா காரியங்கள்லையுமே இது செயல்பட்டு வரும். பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். அண்ட் குடும்ப சென்டிமெண்ட் மிக்க ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். புத்திக்கும் மனதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தியா மனமா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சிலர் புத்தியை யூஸ் பண்ணுவாங்க, சிலர் மனதை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
ரெண்டையுமே விட்டு கொடுக்காது. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை அப்படிங்கிறத முழுமையாக புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது. ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு முன்னேற்றங்களை நோக்கி தான் இருக்கும். படிப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. கடமைகளை கரெக்டாக செய்யக்கூடியவங்க. அதாவது மற்றவங்க மூலமாக எனக்கு தேவையானது கிடைக்கிதோ இல்லையோ என் கடமையை நான் சரியாக முடிச்சிட்றேன். என்னை யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது. அதற்கு மேலெல்லாம் அது அவங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிற நிலைகள் தான் இந்த நட்சத்திரம் பெரும்பாலும் வேலை செய்யும். அதனால் அந்தந்த வயது நிலைகளுக்கேற்ப முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டே வரும். சில நேரங்கள்லாம் தனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் கூட இது என்னுடைய கடமை, நான் அதை முடிச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி இது காரியமாற்றும். அந்த அளவுக்கு கடமை உணர்வுகள் மிக்க ஒரு நட்சத்திரமாகவே இது இருக்கும். உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. முன்னாடியே சொன்னதான், நட்பை போற்றக்கூடியது. எல்லாரையுமே தன்னுடைய உறவாகவே இது பாதிக்கும். அந்த வகையில் உறவுகள் மேலேயும் எப்பவுமே ஒரு தனியான அக்கறை காட்டக்கூடியது இந்த நட்சத்திரம். அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியமானது. சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாமல் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளித்து சிறப்புகளை பார்ப்பாங்க. எவ்வளோதான் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட திரும்பவும் நல்ல விஷயங்களுக்கு அது மாறச் செய்யும். ஒருவேளை சுய ஜாதகம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கையில் அதிகப்படியான ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போதைக்கப்போது சில நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க தள்ளப்படுவாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அண்ட் இந்த நட்சத்திரத்துடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் எப்படி ஏற்படுதோ அதனுடைய முழு பலனை பெற்றிடும். இப்போ சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெறுது அப்படின்னா அதனுடைய சுபத்தன்மையை முழுமையாக பெற்றிடும். அசுப கிரகம் கிடைக்குது அப்படிங்கும்போது அசுப பலனை முழுமையாக பெற்றிடும். ரெண்டுமே கிடைக்குது அப்படிங்கும்போது அதனுடைய நியூட்ரல் லெவலில் பெற்றும். நல்லதையும் பார்த்துடும், கெட்டதையும் அதே நேரத்தில் அது பார்த்துடும். ஒரு விஷயம் அந்த காலத்தில் கை கொடுக்கும், இன்னொரு விஷயம் அந்த காலத்தில் கைவிட்டு போகும். ஸோ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, எதனோட சேர்ந்தாலும் சரி, அதனுடைய முழு பலனையும் முழு வீரியத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஸோ இப்போ விட்டுறலாம், பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு எதுவும் ஏற்படாது. இருக்கிற நேரத்தில் இருக்கிறபடி அப்படியே முழுமையாக அது பார்த்து முடிச்சிடும். அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாற்றங்களை அந்தந்த காலங்களிலேயே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை பெற்றது இந்த ஒரு நட்சத்திரம் தான். ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னாலும் தவறாமல் இந்த நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டுடும். ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த நட்சத்திரத்துக்கு அது தவறாமல் பாதிச்சிடும். எதையும் பாக்கி வைக்காத, குறை வைக்காத ஒரு நட்சத்திரமாகவே இது இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இது இப்படி தான் இருக்கும், இனிமேல் இப்படி தான் போகும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே நிர்ணயம் பண்ணவே முடியாது. இது நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும், கெட்ட விஷயங்களுக்கும் பொருந்தும். அதாவது ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸாக அது போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதோடு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. ஏன்னா முன்னாடியே சொன்னாதான், இது முழுக்க முழுக்க உழைப்புக்கு பேர் போன நட்சத்திரம். இதனால் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் அது முடிஞ்சு போன பழைய விஷயங்களாகவே இருந்தாலும் கூட நான் இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன், அதனால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு புதுசாக எந்த ஒரு விஷயமும் காரணமும் கிடைக்கல அப்படின்னா பழைய விஷயங்களை போய் எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரமும் அப்படிப்பட்ட நிலை பெற்றது தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நாட்கள் அந்த ஆயில நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் பலம் அதிகம் இதுக்கிட்ட இருக்கும். ரகசியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செட்டே ஆகாது. இந்த கர்ணன் படத்தில் கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்வார், அது உண்மை அத்தை, அது எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும், மறைத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்ககிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்களை ரகசியமாக மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்பிக்கைக்குரியவங்ககிட்டையாவது அந்த விஷயங்களை இவங்க வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சாதுவான நபர்கள். இவங்களை பற்றி பெருசாக நெகட்டிவாக குற்றம் புற சொல்கிறதுக்குள்ள எதுவுமே இருக்காது. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு இயல்பான வாழ்க்கை நிலையை பெறுவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ரொம்பவுமே சுவாரஸ்யமான இயல்பான மனிதர்கள், நயவஞ்சகம் இல்லாத ஒரு மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்களை சுற்றி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறையவே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றியெல்லாம் இவங்க பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்படி தான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டங்களுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல குணம் கொண்டவங்க, நல்ல மனம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் முழுமையாகவே பொருந்தும். இவங்க யார் கூட சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இவங்களோட வாழ்க்கை நிலையானது மாறுபடும். மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையே விஷயங்களை காட்டிலும் இவங்க யார் கூடலாம் செட் ஆகிறாங்க, இவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணப்படுது. இதுவும் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் தான். இது வந்து மற்ற எந்த ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தாது. ஆயுதத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல். ஸோ இவங்க யாரோட சேர்க்கை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பெரிய மனிதர்களோட சேர்க்கை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோடய ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை ஆகாதவங்களோட சேர்க்கை ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கும்போது அவங்களோட வாழ்க்கையும் அதன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே அந்த சுய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து யார் கூட சேர்க்கையை வச்சுக்கிறாங்க, யார் கூட அதிகமாக பழகிறாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களும் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் 15 வருட வாழ்க்கை அப்படிங்கிறது, அதாவது 15 வயது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலையான ஒரு இயல்பான நிலைகளில் இருக்கும். தான் ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு அமைதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சமத்து குழந்தைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய திறமை இந்த காலகட்டங்களே இவங்களுக்கு ஏற்பட்டுடும். நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுப்பாங்க. நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்கொள்வாங்க. கெட்டிக்காரத்தனமான ஒரு குழந்தைகள் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் இவங்க பேர் வாங்குவாங்க. அந்த வயதுக்கே உரிய ஒரு இயல்பான நல்ல வாழ்க்கை முறை இந்த காலகட்டங்களில் இவங்க வாழ்ந்து வருவாங்க. பெருசாக எந்த ஒரு குற்றம் குறை சொல்றதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இடம் கிடையாது. இவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு இந்த முதல் 15 வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய போட்டி பந்தயங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. தேர்வுகளெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்று தேர்ந்து அதில் புகழ் பெறக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இளம் சாதனையாளர்கள்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை திறன் இந்த காலகட்டங்களில் உயர்வு பெறும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக இவங்களுடைய புகழ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எட்டப்படும். எப்படி பார்த்தாலும் எல்லா வகையிலுமே இவங்களுக்குன்னு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இது இருந்துக்கிட்டு இருக்கும். அதன் பிறகு ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது, அதாவது 15லேருந்து ஒரு 25 வயதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக காணப்படும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயங்களையும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது. நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் இந்த காலகட்டங்களிலேயே ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இல்லை குடும்பத்துக்குள்ள சில மனச்சங்கடங்கள், வருத்தங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப விஷயங்கள் ஏதோ ஒரு குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தின்படி இந்த வயது நிலைகளில் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியிடங்களுக்கு போய் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். பட் ஆதி காலத்தில் முன்னாடி காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பட் அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் கூட நிறைய பேருக்கு இந்த குடும்ப விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாகத்தான் இவங்களுக்கு இருக்கும். பெருசாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியாது. ஆனால் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நுணுக்கம் பெற்றவங்களாக இந்த காலகட்டங்களில் மாறிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜை காட்டிலும் தியரிட்டிக்கல் நாலேஜ் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு புதிய விஷயங்களை போய் தேடி இந்த காலகட்டங்களில் கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது தனித்திறமை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும். ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ரொம்பவுமே நார்மலைஸாக தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக எந்த ஒரு ஆக்டிவாகவும் இவங்க இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக மந்த நிலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இவங்களுக்கு அமையுது. அதன் பிறகு ஒரு 20 வருட காலகட்டங்கள், அதாவது 25 வயதுலேருந்து ஒரு 45 வயது வரைக்கும் இது இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம்.
திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைகள்லாம் இந்த காலகட்டங்கள் இவங்க முழுமையாக பார்ப்பாங்க. நிறைய பேர் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், குடியிருப்புகள் போன்ற விஷயங்கள் அல்லது படிக்கக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சு தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணங்களுக்காக. சிலலாம் திருமணம் முடிச்சுட்டு வேறு இடங்களில் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ எப்படியோ முன்னாடி இருந்து அந்த குடும்ப விஷயங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் தான் அது எல்லாமே இருக்கும். தேவையின் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய அதிர்ஷ்ட அமைப்புகள், யோக அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். திடீர் மாற்றங்கள், திடீர் பயணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இந்த 45 வயதுக்குள்ளே சடனாக நிறைய சேஞ்சஸ் உண்டாக்கிட்டே இருக்கும். ஆனால் எதற்கும் மனம் தளராதவங்களாக இவங்க செயல்பட்டு இருப்பாங்க. இவங்களுடைய கோலை நோக்கி இவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் படிப்படியான டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பெற்றோர்கள், குடும்ப உறவுகளுடைய அரவணைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். என்னன்னா 25லேருந்து 45 வயது அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 அஷ்டமச்சனியுடைய தாக்கமெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஸோ இடையில அடிக்கடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அந்த தாக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சுணங்கி போய் இருப்பாங்க. நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை உங்களுக்கு தவிர்க்க முடியாது. குடியிருப்புக்காகவோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். பட் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற நிலைகளில் தான் இது எல்லாமே உங்களுக்கு செயல்படுது. ஸோ சின்ன சின்ன அடிசர்க்கல்கள் அப்படிங்கிறதானே தவிர பெரிய அளவில் பெரிய ட்ராபேக்கெல்லாம் எதுவும் கொடுக்காது. ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி இவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், உடல்நலம் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் இவங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி இந்த காலகட்டங்களில் தவிர்க்கவே முடியாது. சுய ஜாதகம் நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த காலகட்டங்கள் ஒரு செல்வாக்கான வாழ்க்கை நிலை இவங்க பார்த்து வருவாங்க. மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பொருட்சேர்க்கைகள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு உருவாகும். நிறைய ஆடம்பரமான விஷயங்களில் இவங்க ஈடுபடுவாங்க. விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள் இவங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும். வெளி இடங்களில் மதிப்பு மரியாதைகள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு நல்லபடியாகவே வந்து அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். மங்களகரமான மகிழ்ச்சிகரமான நபர்களாகவே எல்லாராலும் பார்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாருடைய சப்போர்ட்டும் அரவணைப்பும் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுக்குள்ளேயே பெரும்பாலும் இவங்க இருந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் தான் இருக்குமே தவிர பெரும்பாலான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு சாதகமான நிலைகளையும் சுமூகமான அமைப்புகளையும் கொடுத்துட்டு தான் போகும். நல்ல மகிழ்ச்சி மிகுந்த மறக்க முடியாத வாழ்க்கை சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் இவங்க பார்த்து வருவாங்க. அடுத்ததாக ஒரு 15 வருட காலகட்டங்களில் 45லேருந்து 60 வயதுக்குள்ள எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் இவங்க பார்த்து வருவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்குண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களை உருவாக்குறதுல தான் இந்த காலகட்டங்களில் இவங்க செயல்பட்டு வருவாங்க. உடல் உழைப்பை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் வேறு உத்தியோக நிமித்தமாக ரொம்பவுமே திறமையாக செயல்படக்கூடியவங்க. அது சார்ந்த விஷயங்களை நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பாலும் வேலையிலேயே குறியாக இருப்பாங்க. மரியாதை நிமித்தமாகவே பல விஷயங்கள் காரியங்களும் இவங்க செயல்படுத்திட்டு வருவாங்க. தனக்கான சில விஷயங்கள் வேணும், தனக்கான சில முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். இதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து அவங்களை பற்றி அதிகமாக யோசிச்சே இருக்க மாட்டாங்க. என்னமோ எல்லாம் தானாக அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது, நம்மளும் அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற நிலைகளில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 45 வயதுக்கு மேலே தான் சில விஷயங்களை இவங்க வந்து யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக தன்னை பற்றியே அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. பெரும்பாலும் 45 வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு சில விஷயங்களே புரியும். குறிப்பாக தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டங்களில் இவங்க முழுமையாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே நடைபெற்றுட்டு இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கடந்து தான் வருவாங்க. இதை வந்து ரிஸ்க்குன்னோ இல்லை ரொம்ப சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னோ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயல்பாக கடந்து போகக்கூடியது தான். பட் என்னன்னா அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்னமோ நினைச்சோம், கடைசியில் சுச்சுவேஷன்ஸ் எப்படியெல்லாம் மாறுது பார்த்து அப்படின்னா அந்த சுச்சுவேஷனும் அடாப்ட் பண்ணி அது நகர்ந்து போகத்தான் பார்க்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சு வருது. ஸோ இந்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிற தன் மனம் போல எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வரும். தன்னை பற்றி
அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய தான தர்ம காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும். சொத்து சுகங்களுடைய சேர்க்கைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். பொருளாதார ரீதியாக திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறலாம் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இந்த காலகட்டங்களில் இவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு கற்பனை ஆற்றல் மிகுதியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய விஷயங்களை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராகவே எக்ஸாஜுரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 45 வயதுலேருந்து 60 வயது வரை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இங்கே ஏழரைச்சனியும் அஷ்டமச்சனியோட தாக்கமும் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக ஏற்பட்டுடும் ஏற்பேற்பட்டவங்களுக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். ஒரு மாதிரி பயம் பதற்றத்தையும் அவங்க தள்ளப்படுவாங்க. ஏன் எதுக்குன்னே புரியாது. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையேன்னு அவங்களே யோசிக்க செய்வாங்க. பட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை தாண்டி வர முடியாது. பட் அந்த கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக மாறுபடும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. பெரும்பாலும் தன்னுடைய சுய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சுய ஜாதகம் இவங்க நல்லா சப்போர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நபராகவே இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பெறுவதற்காக போராடக்கூடியவங்களாக இவங்க இருந்துட்டு வருவாங்க. குடும்ப காரியங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அடிப்படையில் தன்னுடைய கடமைகளை இவங்க வந்து அந்த காலகட்டங்களை சரியாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அடுத்ததாக ஒரு 10 வருட காலம் இது வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகம் ஏற்படுத்தும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இவங்க இருந்துட்டு வருவாங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்புகள் ஏற்படும். குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே ஒற்றுமையாக இருப்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு அனுசரணையான நிலைகள் இருக்கும். தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல செல்வாக்கான நிலைகளை பார்க்க முடியும். நல்ல வளர்ச்சிகளை பார்க்க முடியும். சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் நிறைய சாதித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே தான் சாதிச்சே இருப்பாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த விஷயங்கள் முழுமையாக பொருந்தும். குறிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகமாக பெரிய அளவில் ஒரு நற்பெயர்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். நல்ல வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 10 வருட காலகட்டங்களில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். அமைதியாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டங்களில் டென்ஷனாக வாங்க கோவப்படுவாங்க. ஸோ ஈகோ ஹர்ட் ஆக தான் செய்யும். வெளி இடங்கள் வந்து கொஞ்சம் வீண்ட விரோதங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் இவங்க வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது தான் தேடி வரும். பட் அதை பெருமைப்படுத்தாமல் அமைதியாக இருந்தால் போதும். இந்த ஒரு 10 வருட காலகட்டங்களில் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்து ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துடலாம். அதன் பிறகு ஒரு 15 வருட காலம், அதாவது 70 85 வயது வரை இது வந்து இவங்களுக்கு முழுக்க ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமாரகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கெட்டல அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு மறைமுகமான ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை வந்து இவங்க அனுபவிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் அவனுடைய கொடுப்பனை அப்படிங்கிறது கிடைக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுகொள்ளாதவர்களாகவே இருந்துட்டு வருவாங்க. நிறைய சொத்து சுகங்கள் இருக்கும். அதை அனுபவிக்காமல் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க காரியங்களை ஈடுபட்டு இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் சில வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த வயதிலும் கூட ஏதோ ஒரு காரணங்கள் வகையில் சில அற்புதமான வாய்ப்புகள் வரும். பட் இவங்க வந்து அதை கண்டுகொள்ளாமையே இருப்பாங்க. அல்லது இவங்க மூலமாக அவங்க குடும்பத்திற்கு சேர வேண்டிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பட் அதை பற்றி இவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமையலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வயதான காலகட்டங்களில் வெளிநாடுகளிலோ அல்லது தெரியாத புரியாத ஊர்களில் போய் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இத்தனை வயதுக்கு மேலே இப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் கூட அவங்க போகலாம். பட் அது எல்லாமே அவங்களுடைய நல்லதுக்கு தான். அதன் பிறகு அதன் மூலமாகவே பல நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்காம இந்த காலகட்டங்களை கழிச்சிடுவாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 70 85 வயது வரை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பட் அதை வந்து அவங்க வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். நிறைய பேருக்கு இந்த அறுவை சிகிச்சைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் யோக நெறி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்னாடி சொன்னதுதான், இந்த காலகட்டங்களில் வந்து பெருசாக எதுவும் கண்டுகொள்ளாதவங்களாகவே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்களை தேடி வரும். பட் அதையெல்லாம் இவங்க வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அதுக்கு இந்த ஆன்மீக உணர்வுகள் கூட ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். ஒரு பற்றற்ற நிலைகளில் இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க.
இந்த ஒரு 15 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கான ஒரு விபரீத யோக காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக 85 வயதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையானது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கும். இவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு நபர்களாகத்தான் இருந்து வருவாங்க. நல்ல ஒரு நாலேஜபிளான பர்சனாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய அறிவுத்திறனானது பலருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை இவங்க செய்து வருவாங்க. உண்மையிலே 85 வயதுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுமை பெற்றதாக இவங்க உணர்ந்து வருவாங்க. ரொம்பவுமே ஆத்மார்த்தமான விஷயங்கள், அனுசரணையான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு உண்டு. அந்த வயதுக்குண்டான கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நிதானத்தோடும் ரொம்பவுமே சிறப்பாக இவங்க செயல்பட்டு வருவாங்க. இவங்க மூலமாக குழந்தைகளுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஸோ பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள் எல்லா வகையிலுமே ஒரு நிதானமான நிலைகளில் சகல நன்மைகளும் பெறக்கூடிய நிலைகளில் தான் இருந்து வரும். இப்படியாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செலுத்தி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.